Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் தமிழ் சேனல்ல இருந்து இப்படியா வலிக்கி விழுறது 2025 சிறந்த காமெடிகள் என்ன வழுக்கல் காமெடியா இருக்குமா? சரி வாங்க பாப்போம். இதுவும் மெக்டன் ஃபேமிலி மாதிரி தான், கொஞ்சம் லென்த்தான மெக்டன் ஃபேமிலி. இது ஒரு 90 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு ஹோட்டலோட சிசிடிவியில் இவர் ஆர்டர் பண்ண சாப்பாடை மொத்தமாக தூக்கிட்டு வரும்போது கால் லைட்டாக ஸ்லிப் ஆனதுல ரெஸ்லிங்ல ரோப்பு மேலே ஏறி போறதெல்லாம் சாதாரணம். அப்படி ஒரு மேட்ச்ல இவர் ஏறி போக நினைக்கும் போது பாதியில ஸ்டக். அவர் சொல்லுவாரு, ஏய் என்னை அடிச்சு ஜெயிக்க இன்னொருத்த வரவே முடியாதுடா, ஏன்டா நானே விழுந்துருவேன்டா. ஏய் நீ இப்ப சண்டைக்கு வந்தியா இல்லையா? 2 காலை உள்ள கூட வைக்கல, கவுந்துட்டாரு. என்னதான் உருட்டி விட்டாலும் ஒன்ன கூட அடிக்கலன்ற விரத்தில என்ன பால தூக்கிட்டு அங்க போயிட்டாரு. அப்பையும் படலையா? மிஸ் பண்ணிட்டாரே. ஒரு கடைக்கு வெளியே இருந்த சேர்ல இந்த லேடி உட்கார்ந்ததும் ஐயோ, சேரோட மல்லாக்க கவுந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வெளியே நின்று எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வெளியே ஒரு மாடு தாங்க வந்துச்சு. அதுக்கு எடுத்தாங்க பாருங்க ஓட்டம். பயம் வருமா இல்லையா? வீட்டுல போய் தான் நின்று இருக்கும் போல. சாப்பாட டேபிள் மேல வச்சதும் நீ வச்சது என்னன்னு கூட பாக்கறடா. அது டெக்கரேஷன் வேற, சுத்தி டெக்கரேஷன் சாப்பிட்டு ஆல்ரெடி தின்னுட்டு போட்டதா இல்ல, வச்சது என்னன்னு தெரிஞ்சாதானே அது எடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்றதுக்கு. இவங்களோட இருந்தா அது இது என்னது? இப்ப இது பிளேட்ல ஏதோ கருப்பா ஓரமா ஒட்டி இருக்கு, இது என்ன அது? அட என்னன்னு பார்த்துட்டாவது எடுக்கலடா, அதையும் வலிக்கிறாங்க. என்ன ஒவ்வொருத்தரும் கொலப்பசியில இருந்திருக்கான் போல. யாருக்காவது என்னன்னு தெரிஞ்சது? இந்த கோயில்ல மணி எங்க கெட்டி விட்டுருக்காங்கன்னு பாருங்க. அது அரக்கனா? அதனாலதான் இந்த அடி அடிக்கிறாங்க. தெரிஞ்சு கட்டினீங்களா இல்ல தெரியாம கட்டினீங்களாடா? கண்டிப்பா பெயிண்டிங் பண்ணிட்டு தான் அங்க ஆணி அடிச்சிருப்பாங்க. இவங்க வேணும்னு தான் பண்ணிருக்காங்க. வர்றவங்க போறவங்க இப்படியா சார் அரக்கனை அசிங்கப்படுத்துறது? அவன் எப்பயோ கடவுள் கையால இறந்து போயிருப்பான். அவனை மறுபடியும் படமா வரைஞ்சி கொண்டு வந்து மணியை கட்டி தொங்க எல்லாரும் அடிக்க சாராடி. தலையில எண்ணெய் ஊத்தி ஹெட் மசாஜா? இந்தியன் ஹெட் மசாஜ் எப்படி இருக்கும்னா, முடிஞ்சா இத சிரிக்காம பாருங்க பாப்போம். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி பாத்துருப்பீங்க. அப்படி இந்த பொண்ணு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி என்ன சம்பவம் பண்ணுச்சுன்னு பாருங்க. பேலன்ஸ் இல்லாம தத்தளிச்ச பொண்ணு பேலன்ஸுக்காக அவரே மஞ்சள் டவுசரை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அதை கழட்டி பாக்குறேன். குண்டியில பூனை படம் போட்டிருக்கு. கொஞ்சம் குளிர் போல இருக்கு, அதான் பெரிய சட்டியா போட்டு வந்து கட்டி இவ்வளவு நிட்ட போவா இருக்கு. அது போடாட்டி இருக்கு. அவர் சொல்லுவார், நானே எங்க அம்மாட்ட அடம் பிடிச்சி இந்த வயசுல பூனை போட்ட சட்டி வாங்கி போட்டா, நீங்க என்ன மேடம் அதை கலட்டி பாக்குறீங்க? ஏம்மா விழுந்தா விழுந்து சாவம்மா, நீ பிடிக்கிறது ஏடம் தான் கிடைச்சதா? சரி அதை உருவி விட்டியே, நீ விழாம இருந்தியா? இல்ல விழுங்க. அப்ப எதுக்கு பிடிச்ச? பிடிச்சாங்க தானே பூனை படத்தை பார்க்க முடிஞ்சது. அவர் பேலன்ஸ உருவி விட்டுடுச்சுங்க. அது பூனையா நாயா சார்? அவரே பிடிச்சிட்டு இருக்கு. அது பேலன்ஸுக்காக பிடிச்சிட்டு போகுது. ஒரு டவுசர் போட்டிருந்தாரு, இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும். நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பார்த்துக்கோங்க, இவர் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் போல. இவர் எப்படி பிராங்க் பண்ணியிருந்தாருன்னா,
இந்த எலி ரோபோ எலியை பார்த்து ஒரு செகண்ட் மறந்துட்டாரு. இந்த பொண்ணு ஹேண்ட்பேக்ல எதையோ தேடிக்கிட்டே வருதா, ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது இப்படி போயிடுச்சு. அத கவனிக்காம விட்டுடுச்சே. நசிக்கிறாங்க கத்துக்குள்ளியா வச்சு. இதுக்கு கண்ணு அதுக்கு அவரோட டயலாக் பாரு. ஐயா காப்பாத்துங்க. ஐயோ கண்ணுக்குள்ள மிதுங்குதே. நீ ஏன் அங்க போன? அவங்க குண்டிக்கிற நடுவுல உனக்கு என்னையா வேலை? தேவையா இப்ப? ஒரு வீட்டு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. 2 லேடிஸ் பைக்ல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து விடுறாங்க பாரு. பைக்க நிறுத்துறேன்னு வெளிய சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டாதான் பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள ஓட்டி இருந்திருக்காங்க. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. பாண்டியம்மா அதுவும் பிரச்சனையா? ரோட்ல நின்னு இந்த பொண்ணு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது சுத்துங்க, அப்படிதான் சுத்துங்க சுத்துங்க. அதுவும் ரெக்கார்ட் ஆயிருச்சு மேடம் லைவ்ல. என்னம்மா இப்படி மல்லாக்க கவுந்துட்ட? இந்த மியூசிக் ட்ரூப்ல இங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவர் ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல. அடி சும்மா இடியா விழுதே. அவர் ஆர்வம் கொஞ்சம் அதிகமானதுல போட்டு மீன் பிடிக்க ஒரு சின்ன போட்லயாச்சும் போவாங்க. ஆனா தலைவன் எதுல மீன் பிடிக்க போயிருந்தாருன்னு பாருங்க. அவர் வலைய தூக்கி போட்டதும் மீன் அவரை பிடிச்சது. அவரே தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. இவனும் எப்படி போறீங்க அதுல? இவர் பேசிட்டே சேர்ல வந்து உட்காரும் போது என்னத்த தேடுறாரு? அந்த அந்த கையில நினைச்சு இந்த கையில வித்தியாசமா விழுறதுன்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நவராத்திரிய இப்படி டான்ஸ் ஆடி கொண்டாடுவாங்க. ஆனா இங்க வெளிநாட்டு பேரி என்ன நன்னு டான்ஸ் ஆடி நவராத்திரி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆத்தி முதல் நாள் ஜிம்முக்கு போன பொண்ணு இத பண்ண தெரியாதானே அதுல ஏறி இருந்திருக்கு. அது இதான் டான்சிங் எக்ஸசைஸா? ஸ்லிப் ஆகி விழுந்தவங்கள பார்த்தோம். ஆனா இவரு ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டாரே. ஸ்மார்ட் வாட்ச் ஸ்கிரீனை நம்மளே சரி பண்ணலான்னு பண்ண போய் கடைசியா 3 கோட இல்லாம 300 கோடு வர வச்சிய பைத்தியமா நீ. இந்த பொண்ணு பசிக்குதுன்னு சாப்பாட ஓபன் பண்ணும்போது இந்த மியூசிக்கல் சேர் போட்டியில என்ன நடந்ததுன்னா யானைக்கும் அடி செருக்கும்பாங்க. அப்படி மின்னல் வேகத்துல வந்த குதிரை இதத்தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல, நான் குதிரை மாதிரி விழுந்தா சும்மா சக்கு நெந்திரிப்பேன் மாதிரி விழுந்துச்சு, டக்கு நெந்திரிச்சிருச்சு. விளையாட்டு பிள்ளை பாலை எத்துறன்னு இவருக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கவே கூடாதுங்க. மொத்த ரேக்லயும் பீஸாவை அடுக்கி வச்சதும்
யோ 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 அந்த வீல் மறுபடியும் அவங்க மனுஷன் ஒண்ணு கூட நீ காப்பாத்தலையா? 3 தடவை முடிச்ச. கண்டிப்பா வேலையோட கடைசி நாள் தான் அது. உடஞ்சி போன வீல வச்சுக்கிட்டு கல்யாண ஸ்டேஜ்ல அண்ணன் கதவு ஏமா இறுக்கி மூடி போட்டு வச்சிருப்பாரு. எப்படி விதவிதமா மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பொண்ணை பார்த்திருக்கேன். கல்யாணம் அதுவா இங்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க, அங்கேயும் ஆசீர்வாதம் வாங்கலாமா? வாழ்க்கை நல்லா இருக்குமா? வாழ்க்கை நல்லா மனங்குணமா நல்லா இருக்கு. சரி வந்துட்டு உள்ள வரும்போது என்ன வேலைங்க இது? டீம் ஒர்க்னா இதாங்க. எப்படி வேலை பார்க்கறாங்க பாருங்க. ஜாவ்லின் த்ரோல த்ரோ பண்ணிட்டு விழுவாங்க. ஆனா இவரு அவன் எரிந்த கம்பி பக்கத்திலேயே கிடைக்கிறது. ஒரு அடி கூட போக மாட்டேங்குது. என்ன பாஸ் த்ரோ பண்ணாமலே விழுந்து கிடக்குறீங்க? நேச்சர் நல்லா இருக்குன்னு எடுத்தாங்க வீடியோ. அதுல நம்ம இப்படி விழுந்து கிடப்போன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. எப்படியா அளவெடுத்து ஏத்திட்டு வந்தாரா என்ன? பழக்கம் அவ்வளவு வருஷம் பழக்கல. ஒரு ஆர்வத்துல மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இறங்கும் போது போலீஸ் ட்ரெயினில் நடந்த பரேட்ல அபவுட் டர்ன்ல இவர் மட்டும் ரைட்ல திரும்பிட்டாரு. ஒண்ணு பண்ண முடியாது, போயிட்டு வருவான். கூட யாரும் வரலன்னு கூடவா தெரியல. நல்ல வேலை அந்த ஆபீசர் கவனிக்கல. இந்த பொண்ணு ரைட முடிச்சு கீழே இறங்கும் போது காலையில வந்து வேலையை ஆரம்பிக்கும் போதே முட்டி நல்லா பட்டுச்சு. ஸ்விம்மிங் பூல்ல இந்த பையன் விளையாட்டா வந்து ஜம்ப் பண்ணியிருந்தான். அத அங்க கூடி இருந்த ஃப்ரெண்டுங்களை ஒருத்தன் செஞ்சு காட்டும் போது ஓ அவர் மண்டையில இருக்கிற பாட்டில குறி வைக்கிறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும், இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் தைரியமா இருந்தாரு போல. இந்த நாய் எப்படி தண்ணி குடிக்குதுன்னு பாருங்க. இங்க மழை தண்ணிய பார்த்ததும் இந்த பொண்ணோட ஆசை விபரீத ஆசையால இருந்திருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? டென்னிஸ் மேட்ச்ல சொந்த டீமே வர்க்கிறியா? நம்ம காண்டு உனக்கு நிக்கிறத பார்த்தா ஏதோ விபரீதமா பண்ண போகுது போல. வேண்டாமா வேண்டாம், வலிக்கிட போகுது. நமக்கு இது தேவையா? ஸ்கூல் பேக்கோட நடந்து வந்த பையன் வெயிலன்னு இருந்திருக்கு. சரியா தானே வராரு, கீழே விழ வாய்ப்பே இல்லைல்ல. ஆனா இருக்கு ட்விஸ்ட். அதுல திட்டம் ஒண்ணு இருக்கு. அவர் திரும்பும் போது கால் தட்டிடுச்சு. தம்பி பார்த்து பார்த்து காலை வச்சாலும் நல்லா பட்டுச்சா? யாரால மாத்த முடியும்? தம்பி மழை பெஞ்சு சகதியா இருக்கு பார்த்து வாடா. ஆனா அதெல்லாம் பிரச்சனையே இல்லைண்ண. இந்த லேடியோட புத்திசாலித்தனம் இருக்கே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவர் நடந்து வரும்போது ரோட்ல ஒரு பால் கிடந்திருக்கு. அதை எத்தலாம் நினைக்கும் போது
இந்த பையன் ஒண்ணும் பண்ணல, கொடையை பிடிச்சிட்டு மலையத்தான் ரசிச்சான். அதுக்கே ஓட்டப்பந்தயத்துல தடுமாறி பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு தடுமாற்றத்தை பார்த்திருக்கீங்களா? விழுந்தே இல்லையா? ஒரு பேட்மிண்டன் மேட்ச்ல ஒரே மேட்ச்ல எத்தனை பேர் வலிக்கு விழுந்தாங்கன்னு பாருங்க. 1 2 3 அப்ப அந்த இடத்துலதான் ஏதோ இருக்கு போல இருக்கு. எல்லாரும் அந்த இடத்துல தான் விழுறாங்க. 3 बाय बाय टाटा गुड बाय गया என்னங்கடா எல்லாரும் ஒரே சைடே வலிக்கு விழுறீங்க? எவனாவது செய்வனை வச்சுட்டானா? இவருக்கு தான் கொஞ்சம் அடி பார்த்து என்ட்ரன்ஸா. ஒருத்தர் அந்த லாரியை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது குறுக்கால வந்த இவர் போட்ல கரைக்கு வந்து இறங்குற நேரத்துல அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சே. அதுவும் வந்து அதுல விழுந்து Father, praise the Lord. இது வரைக்கும் எந்த பரிசுமே விழுகலைங்க. இவர் ஆனந்தமா கிரில்ல ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதை திருப்ப நினைச்சாரு. இப்படி போனை நோண்டிக்கிட்டே நடக்க வேண்டியது, எதிரியாட்டி இடிச்சிக்க வேண்டியது. இந்த வீடியோ இன்கேஸ் அந்த கம்பி இப்படி திரும்பி இருந்தா ஏறி இருக்கும் மூக்குல வாயில எங்கேயாவது. அம்மா ஜோக்கா தொடங்கி கருத்துல சீரியஸா முடிச்சிருச்சு. கம்பி இப்படி இருந்ததுனால பரவாயில்ல. அதுவே யாரு மேலதான் அடிபட்டு இருக்கு, கம்பி தானே. ஐயாடி நல்லா இருக்கு வீடியோவா. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.